மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்களே, எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கரான பாபா சாஹிப்காக வாழ்ந்த அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அனைவரிடமும் அனைத்து தலித் உறவினர் மட்டுமல்லாமல் அனைத்து சாதியையும் ஒன்றிணைத்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல இடங்களிலே இந்தியா முழுவதிலும் அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. இந்தியா முழுவதும் இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு மக்கள் துடித்தனர். அப்படி இருக்கையிலே இங்கே அண்ணனுடைய வழக்கை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு சொல்லுகின்றேன் சகோதரர்களே, தலித் தலைவர்கள் யாராவது வளர்ந்தால் அந்த தலித் தலைவர்களுடைய வளர்ச்சி என்பது இந்த திராவிட இயக்கங்களினால், காங்கிரஸ் இயக்கங்களினால், அதே போன்று பிஜேபி போன்ற கட்சி, அதிமுக போன்ற கட்சிகளினால் அடித்து ஒழிக்கப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த அடித்து ஒழிக்கப்படுகின்ற ஒரு காட்சியாகத்தான் அண்ணன் சாத்தையார் போன்றவர்களால் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அடைவதென்றால் அது சாதாரண ஒரு பதவி. அதற்கெல்லாம் ஆசைப்படாமல், எந்த விதத்திற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சாத்தையாரை போல, பூவையாரை போல வாழ்ந்த மாபெரும் தலைவன் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் ஆம்சாங் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக திராவிட சக்திகள், திராவிட சதிகாரர்கள் ஆரிய சங்கர் என்று ஒரு தலைவர் இருந்தார். அந்த ஆரிய சங்கர் என்ன பேசினார் என்றால், புகழிலே ஒரு மேடையிலே பேசும் பொழுது கலைஞர் கருணாநிதியை, ஒரு சத்தியவாணி முத்தியை இழிவுபடுத்தி பேசியதற்காக ஒரு வார்த்தை பேசிய போது எம்ஜிஆர் எழுந்து அந்த மைக்கை அணைத்து நிறுத்திய போது இந்த வார்த்தைக்கு நான் கலைஞரை திட்டியதை மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்ன அந்த தலித் தலைவன் சற்று சில நாட்களிலே லாரி ஏற்றி கொல்லப்படுகின்றார். இதுதான் தலித்துடைய வரலாற்றை திராவிடம் முடிப்பதற்கு எடுத்த ஒரு சதி வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கையிலே பல தலைவர்கள், அண்ணன் சாத்தையார் உட்பட யாருமே இங்கு முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே வளர்ந்த இயக்கங்கள் சதி செய்கின்றன.